ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஜீவா அடுத்து நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிச்சு ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன அகத்தியா படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்படி ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கேட்காதீங்க. ஏன்னா அந்த படம் வந்து வந்ததும் தெரில போனதும் தெரில, அப்படி தான் அந்த படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஆனால் ரிலீஸ் ஆகி ஒரு டீசெண்டான ஒரு ரிப்போர்ட் இந்த அகத்தியா படத்துக்கு வந்து கிடச்சிருக்கு. ஒரு ஹாரர் எலமெண்ட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதையை தான் அவங்க வந்து படமாக எடுத்திருக்காங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்காக தான் இருக்கும். அதே மாதிரி படத்தில் காமெடி ஒரு சில இடங்களில் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நம்ம யுவன் சங்கர் ராஜா அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோருமே ஓகே அப்படின்ற ஒரு அளவுக்கு தான் இருக்கும். ஓவராலாக ஒரு டீசென்ட் வாட்ச் தான் இந்த அகத்தியா. நீங்களுமே இந்த படத்தை பார்த்துருந்தா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த அகத்தியா எப்போ தான் ஓடிடியில் ப்ரீமியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம சன் நெக்ஸ்ட் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. தேட்டரில் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு ஓடிடியில் ப்ரீமியர் ஆகிற மாதிரி நம்ம சன் நெக்ஸ்ட் இந்த அகத்தியா படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை வந்து வாங்கியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த படம் வந்து அன்அஃபீஷியலாக ஒரு சில இடங்களில் வெளிவந்துருச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அதை வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ அஃபீஷியலாக இந்த படம் வந்து டிஜிட்டலாக ஓடிடியில் ப்ரீமியர் ஆக போகுது. இப்போ இந்த அகத்தியா மார்ச் 28 அதாவது கம்மிங் ஃப்ரைடே சன் நெக்ஸ்ட்டில் எக்ஸ்க்ளூசிவாக ப்ரீமியர் ஆக போகுது. அதையுமே இப்போதைக்கு நம்ம சன் நெக்ஸ்ட் அவங்க தரப்புல இருந்து அஃபீஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாருனாச்சும் இந்த படத்தை வந்து பார்க்கல, இல்லை உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா மார்ச் 28 சன் நெக்ஸ்ட்டில் இந்த அகத்தியா படத்தை போய் பாருங்கள்.